அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை மனக்குரங்கு. ஆசிரியர் கி. சரஸ்வதி அம்மாள். வாங்க கதைக்கு போகலாம். ராமச்சந்திரன் கையில் கடிதம் இருந்தது. அதை படித்து வரும்போது அவனுடைய முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தின் அறிகுறியும் கவலையின் நிழலும் படர்ந்த பின் அவை மீண்டும் களையத் தொடங்கின. கடிதத்தை முடித்து அவன் ஒரு பெருமூச்சு விட்ட பொழுது பெரும் புயலடித்து ஓய்ந்தது போல் ஆயிற்று அவன் மனம். அவன் தாய் எழுதியிருந்த கடிதம் அது. அதில் அவன் தமக்கை சாவித்ரி தவறி கிணற்றில் விழுந்துவிட்டாள் என்றும், அகஸ்மாத்தாக அவர்கள் வீட்டிற்கு வந்திருந்த அவன் மாமா கிணற்றில் குதித்து அவளை காப்பாற்றினார் என்றும் கடிதம் சொல்லியது. விஷயம் சுருக்கமாக இருந்தாலும் ஒரு பெரும் புயலை கிளப்புவதற்கு அது போதுமானதாக இருந்தது. ராமச்சந்திரன் பெருமூச்சு விட்டபோது அவனுக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு உணர்ச்சிதான். இந்த மட்டும் சாவித்ரி பிழைத்தாளே, பிழைக்கும்படி பகவான் அருள் செய்தாரே என்று கடவுளிடத்தில் நன்றி உணர்வு ஏற்பட்டது. தன் மனதுக்குள் அந்த விபத்தை அவன் கற்பனை செய்து கொண்டிருந்தான். மனம் ஒருவாறு சமாதானம் அடைந்திருந்தாலும் கடிதம் முதலில் ஒரு கலக்கு கலக்கிவிட்டதல்லவா, அதன் விளைவு இன்னும் முற்றும் நீங்கின பாடில்லை. அப்போது சிவராமன் வந்து அவன் மன எழுச்சிகளை முற்றும் வேறு வழியில் திருப்பிவிட்டான். சிவராமன் ராமச்சந்திரனோடு BA வகுப்பில் படிப்பவன். ஹாஸ்டலில் இருவரும் ஒரே அறையில் இருப்பவர்கள். மனஸ்தத்துவ சாஸ்திரத்தில் நிபுணன் என்று சிவராமன் சொல்லிக் கொள்வான். ராமச்சந்திரன் போன்ற நண்பர்களும் அதை ஆமோதிப்பார்கள். அவனோடு சேர்ந்து இந்த விஷயங்களை விவாதிக்க ராமச்சந்திரனுக்கு ஆசை அதிகம். அவனுக்கும் சொந்தத்தில் கொஞ்சம் கற்பனா சக்தி உண்டு. இப்போது கடித சமாச்சாரம் தெரியவுமே சிவராமன், சாவித்ரி தவறி விழுந்தாள் என்று நிச்சயமாக தெரியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டான். பலத்த சந்தேகம் ராமச்சந்திரன் மனத்தில் கிளம்பிவிட்டது. பின் எதுவாயிருக்கும் என்கிற சர்ச்சையில் அவன் மனம் அலைப்பாயத் தொடங்கிவிட்டது. தவறி விழுவதானால் கிணற்றின் கைப்பிடி சுவர் மிகவும் தாழ்வாக இருக்க வேண்டுமே என்றான் சிவராமன். அதுதான் இல்லை, சுவர் உயரம் மார்பு மட்டுமாவது இருக்கும், அதற்கு குறையாது. அப்படியானால் தவறு எப்படி விழுகிறது? தண்ணீர் எடுக்க கிணற்றண்டை போனவள் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாளாம். ஹிஸ்டீரியா என்று டாக்டர் சொல்லுவதாக அம்மா எழுதியிருக்கிறாள். ஹிஸ்டீரியா வியாதி உள்ளவர்கள் உயிருக்கு ஆபத்து வரக்கூடியது எதையும் செய்ய மாட்டார்கள் என்று சிவராமன் என்ன சொல்லுகிறது? ராமச்சந்திரன் முதல் உதவிக்காக வைத்திருக்கிற சிறு வைத்திய புத்தகத்தில் கூட படித்திருக்கிறான். பலவீனத்தினால் மயக்கம் போட்டு விழுந்தால் கிணற்றுக்கு வெளியேதான் விழ நியாயம் உண்டு. இடுப்பளவு கைப்பிடி சுவருள்ள கிணற்றுக்குள் எட்டி பார்த்து கொண்டிருந்தால் ஒழிய அதற்குள்ளே விழ இடமில்லையே. இப்படி ஒவ்வொன்றாக காரணங்களையும் சந்தர்ப்பங்களையும் எடுத்து சொல்லி அவர்கள் விவாதித்து ஒவ்வொன்றாக விளக்கினார்கள். சாவித்ரி சந்தோஷமாகத்தானே இருந்தாள் என்று நடுவில் சிவராமன் ஒரு கேள்வியை போட்டான். அந்த கேள்வி எதற்காக? அவன் என்ன நினைக்கிறான்? ஒருவேளை சாவித்ரி தற்கொலை செய்து கொள்ள நினைத்தாள் என்று அவனுடைய ஊகம் சொல்லுகிறதோ? ராமச்சந்திரன் இருதயம் ஒரு நிமிஷம் அடித்துக்கொள்வதை நின்றது. மறு நிமிஷம் அவ்வளவுக்கவ்வளவு வேகமாய் அடித்துக்கொண்டு உடம்பு முழுவதும் குபீரென்று வேர்வை ஆறாக கொட்டிவிட்டது. சீச்சி, அதற்கு காரணம் வேண்டாமா? என்ன கண்டபடி பிதற்றுகிறாயே என்று தன்னையும் சேர்த்து சொல்லிக் கொள்வது போல சிவராமனை கடிந்து கொண்டான். சிவராமனும் இம்மாதிரியான சந்தேகங்களை கிளப்பும்படியாக தான் பேசியது பிசகென்று உணர்ந்து பேச்சை மாற்றிக்கொண்டான். ஆனால் மனிதனுடைய மனம் அப்படி லேசில் அடங்கிவிடக்கூடியதா? ஒரு சிறு துரும்பை ஆதாரமாக கொண்டு அது செய்கிற வேலைதான் எவ்வளவு! பிறகு தனிமையில் இருந்த நேரமெல்லாம் ராமச்சந்திரன் அதை பற்றியே எண்ணி தவிக்கலானான். சாவித்திரியும்
அவள் கணவனும் ஒற்றுமையாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தார்களா? இந்த கேள்வி இதுவரையிலும் அவன் மனத்திலே எழுவதற்கு கடுகளவு கூட இடமில்லை. வீட்டில் அவள் அம்மாவோ அண்ணாவோ அப்படி சந்தேகம் கொள்ள இடமே ஏற்படவில்லை என்பது நிச்சயம். இதை ராமச்சந்திரன் நன்கு அறிவான். கணவன் நல்ல இளமையில் எடுத்ததும் 300 ரூபாய் சம்பளமுள்ள சர்க்கார் உத்தியோகத்தில் சிம்லாவில் இருக்கிறான் என்றால் அங்கே சந்தோஷ குறைவை யார்தாம் எதிர்பார்ப்பார்கள்? அதுவும் சாவித்திரியின் முழு சம்மதத்தின் பேரிலேயே அவளுக்கு விவாகம் நடந்தது. அப்போது அவள் அறியா சிறு பெண் அல்ல. அவளுக்கு 18 வயசு நடந்து கொண்டிருந்தது. தந்தை உயிரோடு இருந்த வரையிலும் அவர் தம் பெண் கல்யாணத்தை பற்றி சிந்திக்கவே இல்லை. சென்னை பெண்கள் கலாசாலையில் அவளை சேர்த்து படிக்க விட வேண்டும் என்பதுதான் அவரது விருப்பம். இது விஷயத்தில் அவருக்கும் அவர் மனைவிக்கும் பலத்த அபிப்பிராய பேதம் ஏற்பட்டதால் அது நிறைவேறாமலே இருந்தது. தனியாக வெளியூரில் வயசு வந்த பெண்ணை விடுவதற்கு அவள் சம்மதிக்கவில்லை. ஸ்கூல் ஃபைனல் பரீட்சை கொடுத்துவிட்டு சாவித்ரி வீட்டிலேயே இருந்தாள். திடீரென்று தந்தை இறந்து போகவே பிறகு ஒரு நிமிஷமும் பெண்ணை கல்யாணம் இல்லாமல் வைத்துக்கொள்ள தாய் சம்மதிக்கவில்லை. சாவித்ரியின் அதிர்ஷ்டம் நல்ல வரனாய் கிடைத்தான். அதில் அவளுக்கு இருந்த சந்தோஷம் ராமச்சந்திரனுக்கு நன்றாக தெரியும். அவளுக்கும் ராமச்சந்திரனுக்கும் 1.5 வயசுதான் வித்தியாசம். இந்த சொற்ப வயசு வித்தியாசத்தினாலோ என்னவோ அவர்கள் இருவருக்குள்ளும் அன்பு அதிகமாக இருந்தது. 5-6 வயசு மூத்தவனான அவர்கள் தமையனை தனி என்றுதான் சொல்ல வேண்டும். ராமச்சந்திரன் மனதில் இவ்விஷயங்கள் எல்லாம் ஓடின. அவனுக்கு தெரிந்த வரையில் சாவித்திரிக்கு மன வருத்தம் ஒன்றும் ஏற்படவில்லை. ஏற்பட்டால் அவனை அறியாமல் இருக்க முடியாது. சாவித்திரிக்கு ஏதாவது மன வருத்தம் இருந்தால் அவனிடம் சொல்லாமல் இருப்பாளா? ஒருபோதும் மாட்டாள். பேருக்கு சாவித்திரி மூத்தவள். ஆனாலும் ராமச்சந்திரன் தான் அவளை விட பெரியவன் போல நடந்து கொள்வான். சிறு வயசிலிருந்து விளையாட்டுகளில் கூட அவன் சொற்படிதான் நடப்பாள். அப்படி இருக்கிறவள் உயிரை வெறுக்கக்கூடிய மன வருத்தம் இருந்தால் அவனிடம் தெரிவிக்காமல் இருக்க மாட்டாள் என்பது நிச்சயம். ஆனால் அவள் கல்யாணமான பிறகு இந்த 2.5 வருஷ காலமாக அவர்கள் இருவரும் அதிகமாக சேர்ந்தே இருக்கவில்லை. அவன் காலேஜ் படிப்புக்காக சென்னை வந்துவிட்டான். அவள் கணவன் வீடு போய்விட்டாள். கல்யாணத்தின் போது 6 மாதம் கழித்து அழைத்து போவதாக அவள் கணவன் சொல்லி இருந்தான். 1 மாதமான உடனே அவளை கொண்டு வந்து விடும்படி கடிதத்தின் மேல் கடிதம் போட்டு வருவித்து கொண்டான். இப்போது அந்த நிகழ்ச்சி வேறு விதமான ரூபத்தில் வந்து புகுந்தது. அதோடு அந்த சமயத்தில் சொன்ன சொற்படி நடக்க மாட்டான் போலிருக்கிறதே. இதுதான் முன்பின் தெரியாத இடத்து சம்பந்தத்தின் பலன். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பது கூட தெரிகிறதில்லை என்று அம்மா வருந்தினதும் நினைவுக்கு வந்தது. அது மட்டுமா, சாவித்திரிக்கு முதல் பிரசவமாகி 3ஆம் மாதத்தில் அவளையும் குழந்தையையும் பார்க்க வந்த அவள் கணவன் அவளை உடன் அழைத்து போவேன் என்று பிடிவாதம் பிடித்து அழைத்துச் சென்றானே. சாவித்ரி குழந்தையுடன் ஊருக்கு போன அன்று அவர்கள் வீடு இருந்த காட்சி அவன் மனக்கண் முன் அப்படியே வந்தது. இப்படித்தான் நீக்கு போக்கு தெரியாமல் ஒருவன் நடப்பானோ? உத்தியோகம் செய்துவிட்டால் போதுமா என்று அவன் மாமாவும் அம்மாமியும் பேசி அம்மாவின் வருத்தத்தை அதிகப்படுத்தினார்கள். 1 மாதம் கழித்து நான் படிக்கப் போகும் முன்பு கொண்டு வந்து விடுகிறேன் என்று ராமச்சந்திரன் சொன்னதற்கு அத்திம்பேர் ஒப்புக்கொள்ளவில்லை. சிறு குழந்தையையும் அவளையும் அழைத்து கொண்டு அவ்வளவு தொலைவு தனியே பிரயாணம் செய்ய உன்னால் முடியாது, அதுவும் இந்த யுத்த காலத்தில் என்று சொல்லிவிட்டார். சாவித்ரி கூட, எப்படிடா சின்ன குழந்தைய அம்மா இல்லாம என்னால தனியாக அந்த தூரதேசத்தில் வைத்து கொண்டிருக்க முடியும் என்று ராமச்சந்திரனிடம் சொல்லி கவலைப்பட்டாள். இவ்வளவுக்கும் அண்ணா பேசாமல் தான் இருந்தான். இன்று இந்த நிகழ்ச்சிகளை நினைத்தபோது
ராமச்சந்திரனுக்கு கோபம் பொங்கி வந்தது. பெரியவனாயிருந்தும் ஒரு வார்த்தை சொல்லாமல் இருக்கிறானே, நான் எப்படியாவது ஆபீஸில் லீவு கேட்டு அழைத்து வருகிறேன். பிரசவித்த உடம்பு கொஞ்சம் தேரட்டும் என்று சொல்லக்கூடாதா என்று அவர்கள் தாய் அவனிடம் சொல்லி சொல்லி வருந்தினாள். அண்ணாவின் வேலை பேங்கி வேலைதான், லீவு கிடைக்காமல் போய்விடாது. ஆனால் அவன் எப்போதுமே ஒரு மாதிரிதான், ஒன்றிலும் அதிகமாக பட்டுக்கொள்ள மாட்டான். அதுவும் அவனை எதிர்பார்க்கும் சமயத்தில் மூக்கை உடைப்பது போல செய்வது அவன் வழக்கம். அண்ணா இருக்கும் பொழுது சிறுவனான ராமச்சந்திரன் சொல்லுக்கு மதிப்பு ஏது? சாவித்திரியை அவள் கணவன் அழைத்து போனான். 6 மாதத்திற்கெல்லாம் அவள் மறுபடியும் கர்ப்பம் தரித்தாள். உடம்பு பலகீனம் ஏற்படுவதற்கு நியாயம் இருக்கிறது. ஆனால் உயிரை எதற்காக மாய்த்து கொள்ள வேண்டும்? அந்த மாதிரி அவளுக்கு சங்கடம் இருப்பதற்கு சிறிதும் இடமில்லையே. இந்த சமயத்தில் அவன் சமீபத்தில் படித்த புத்தகம் ஒன்று நினைவிற்கு வந்து மனதை சிறிது கலக்கியது. அது ஸ்திரீ புருஷர்களின் சரீர சம்பந்தமான இச்சைகளை பற்றின புத்தகம். ஆண் பெண் இருவரில் ஒருவருடைய அசாதாரண வேட்கையினால் மற்றொருவருக்கு ஏற்பட்ட பொறுக்க முடியாத கஷ்டத்தை பற்றி அதில் விரிவாக வர்ணித்திருந்தது. ஏதோ ஜோடனை கதை, உண்மை வாழ்க்கையில் நடக்கக்கூடியதல்ல என்றுதான் ராமச்சந்திரன் அதை படித்து கொண்டிருந்த பொழுது நினைத்தான். இப்பொழுது சாவித்திரியை பற்றிய நினைவோடு அந்த புத்தகத்தில் இருந்த செய்திகளும் பக்கத்தில் நின்றன. அதில் கூறியவை ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது? சாவித்திரியின் செய்கை அதற்கு உதாரணமாக இருப்பதில் என்ன தவறு? இந்த சந்தேகம் எங்கிருந்தோ அவனையும் அறியாமல் உதித்தது. மிகுந்த சந்தோஷத்தில் தொடங்கிய வாழ்க்கை கூட 1-2 பிரசவத்திற்கு பிறகு துன்பத்தில் முடிந்ததாக அதில் சொல்லப்பட்டிருந்தது. அப்படி ஏதாவது இருந்தால் சாவித்திரி அதை எப்படி யாரிடம் சொல்லுவாள்? பிரசவித்த பலகீனமான உடம்புடன் சாவித்திரி அவன் அகக்கண் முன்னே நின்றாள். அவளுக்கு அருகில் ஆரோக்கியமான திடகாத்திரத்தோடு அவள் கணவன் நின்றான். மாறி மாறி காட்சியளித்த இருவரிடையே ஏன் அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கக்கூடாது? இந்த கேள்வி அவனை பொறுக்க முடியாத வேதனைக்கு உள்ளாக்கியது. வெளியிலே நாம் கண்ணார பார்ப்பதை நம்பக்கூடாது. உள்ளே மனதுக்குள்ளே மனிதர்கள் நேர் விரோதமாக இருக்கிறார்கள் என்ற தத்துவம் அவன் சந்தேகத்துக்கு துணை செய்தது. அத்திம்பேர் கிறிஸ்துமஸ் லீவுக்கு வரப்போவதாக அம்மா எழுதியிருந்தாள். முதலில் சாவித்திரை பிரசவித்து 4 மாதங்கள் ஆகிறபடியால் அழைத்து போவதாக இருந்தாராம். இப்பொழுது இந்த சமாச்சாரத்தை அண்ணா அவருக்கு எழுதியிருக்கிறானாம். முக்கியமாக ஓய்வு வேண்டுமென்று டாக்டர் சொல்லுகிறாராம். அதனால் அவர் அழைத்து போக மாட்டார் என்று நினைப்பதாக அம்மா கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாள். அவர் வரப்போவதற்கும் சாவித்திரி கிணற்றில் விழுந்ததற்கும் சம்பந்தம் ஏதாவது இருக்குமோ? இவ்விதம் நினைக்கவுமே ஏதோ ஆபத்தான விஷயத்தில் நுழைவதாக அவனுக்கு தோன்றியது. கண்டபடி மனத்தை அலையவிடக்கூடாது என்று தீர்மானித்தான். இன்னும் 1 வாரத்தில் அவனே கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு ஊர் போகப் போகிறான். சாவித்திரியோடு மனம் விட்டு பேச வேண்டும். ஏதாவது சிறிது சந்தேகம் தான் நினைத்தபடியே தோன்றினாலும் தக்க பரிகாரம் செய்ய வேண்டும். சாவித்திரியை தங்கள் வீட்டிலேயே என்றும் வைத்துக்கொள்ளும்படி நேர்ந்தால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை அண்ணா செய்யாவிட்டால் கூட தான் செய்ய வேண்டும். இன்னுமா சிறு பிள்ளை பட்டணத்தில் தனியே ஹாஸ்டலில் வசித்ததில் அவனுக்கு நல்ல தைரியம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு வகையான முடிவுக்கு வந்த பிறகுதான் அவனுக்கு தன் நினைவு வந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை, காலேஜ் இல்லை. பாதி பகலை படிக்காமல் கண்டபடி யோசனையில் அலையவிட்டது அசட்டுத்தனம் என்று எண்ணினான். சிவராமன் வேண்டுமென்றே நம்மை தனியே விட்டு போயிருக்கிறான். இருக்கட்டுமே, நாமும் எங்காவது வெளியில் போய் வந்தால் போகிறது. உடனே தன் மாமாவின் பெண்ணும் அவள் அகமுடையானும் மயிலாப்பூரில் வசிப்பது அவன் நினைவிற்கு வந்தது. அவன் மாமா மாப்பிள்ளை ஒரு டாக்டர்.
டாக்டர் போர்டு தொங்கவிட்டு சில வருஷங்கள் ஆனாலும் வரும்படி அதிகம் இல்லாதவன். ராமச்சந்திரனோடு அவனுக்கு பேச அவகாசம் நிறைய இருக்கும். நாம் படித்த அந்த புத்தகத்தை பற்றி டாக்டரான அவன் அபிப்பிராயத்தை தெரிந்து கொண்டால் என்ன? இந்த எண்ணம் தோன்றினதுதான் தாமதம். அவன் உடனே மயிலாப்பூரை நோக்கி சென்றான். சாவித்ரி கிணற்றில் விழுந்தது, காப்பாற்றப்பட்டது எல்லாம் அவர்களுக்கும் முன்பே தெரிந்திருந்தன. அவனுடைய மாமா தம் பெண்ணுக்கு எல்லாவற்றையும் எழுதியிருந்தார். ராமச்சந்திரனை காணவுமே அவன் மாமா பெண் சாவித்திரி பிழைத்தது புனர்ஜென்மமாமே. நல்ல வேலை, அப்பா அங்கிருந்தது நல்லதாய் போச்சு என்றாள். ஆமாம் என்றான் ராமச்சந்திரன். அந்த பேச்சை தொடர்ந்து பேச அவன் விரும்பவில்லை. சாவித்திரிக்கு நல்ல வரன் கிடைத்ததில் அவன் அம்மாமிக்கு, ஏன் அவன் அம்மாங்களுக்கு கூட பொறாமை இருந்தது என்பது அவனுக்கு தெரியும். ஏதோ ரொம்ப இறங்குவது போலத்தான் நடிக்கிறாள் என்று நினைத்து கொண்டான். இந்த பக்கமே வருகிறதில்லையே. உக்காரு, புது பால் வந்திருக்கு, நல்லதாய் காப்பி கொண்டு வருகிறேன், சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று எழுந்து உள்ளே சென்றாள். அதுதான் சமயம் என்று தான் நினைத்து வந்த பேச்சை மாமா மாப்பிள்ளையுடன் தொடங்கினான் ராமச்சந்திரன். பிறகு பேச்சு சுவாரஸ்யத்தில் மாமா பெண் காப்பி கொண்டு வந்து வைத்ததையும் தானே அதை எடுத்து அருந்தினதையும் கூட அவன் தெரிந்து கொள்ளவில்லை. மணி 7 அடித்த பிறகுதான் ஹாஸ்டலுக்கு நாழிகையானது தெரிந்து விடை பெற்று சென்றான். 1 மணி நேரம் டாக்டரோடு செய்த சம்பாஷணையில் அவன் தெரிந்து கொண்டது அதிகமில்லை. வைத்திய புத்தகத்தை எல்லாம் கதை புத்தகமாக அடித்து சமூக தொண்டிற்கு பதில் சமூக கெடுதல்களை செய்கிறார்கள். ஜனங்களுக்கு அரைக்குறை அறிவினால் கெடுதியும் வைத்திய தொழிலுக்கு பெருத்த அபகாரமே ஏற்படுகின்றன என்று அவன் வெகு ஆத்திரத்தோடு பேசினான். தான் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று எண்ணிய விஷயத்தில் அவன் சந்தேகம் தீரவே இல்லை. ஹாஸ்டலுக்கு வந்தபின் இந்த விஷயத்தை பற்றி சிந்தனை செய்யவே கூடாது என்று சங்கற்பம் செய்து கொண்டான். ஆகவே ஊருக்கு போகும் வரையில் சிவராமனோடு இது விஷயமாக பேசவே இல்லை. அடியோடு மறந்துவிட வேண்டுமென்றே ராமச்சந்திரன் பேசாதிருந்தான். டாக்டரோடு விவாதித்ததில் தனக்கு உண்டான சந்தேகத்தை வேறிடத்திலும் பரவ இடம் கொடுத்திருப்போமோ என்று அவன் சிறிதும் சிந்திக்கவில்லை. ஆனால் அவன் மாமா பெண், என்ன ராமுவோட பேச்சு பலமா இருந்ததே, என்னை நீங்கள் இருவரும் கவனிக்கவே இல்லையே என்று கணவனை கேட்டபொழுது, சின்ன பிள்ளைகள் படிக்கக்கூடாத புத்தகத்தை படித்துவிட்டு ஏதேதோ நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மூளை குழப்பத்தில் சாவித்திரி கூட தவறித்தான் விழுந்தாலோ வேறு ஏதாவது காரணம் இருக்குமோ என்று இவனுக்கு சந்தேகம் போலிருக்கிறது என்று அவன் சொன்னதிலிருந்து அவள் ஒருவாறு இவன் சந்தேகத்தை ஊகித்திருந்தாள் என்று தெரிந்தது. அவள் சும்மா இருப்பாளா? மறுநாளே ஊரிலிருந்த தன் தாய்க்கு எழுதின கடிதத்தில் அது மாதிரி நினைக்க இடமுண்டா என்று கேட்டதோடு நில்லாமல் ராமு சந்தேகிக்கிறான் என்றும் எழுதி வைத்தாள். அவள் அம்மாவுக்கு நாத்தனாரிடத்தில் என்றுமே பொறாமை உள்ளூர புகைந்து கொண்டிருந்தது. நம் மாப்பிள்ளை அவ்வளவு பரீட்சைகளையும் கொடுத்துவிட்டு வரும்படி இல்லாமல் திண்டாடும் பொழுது நாத்தனாருக்கு மட்டும் சர்க்கார் உத்தியோகத்தில் நல்ல மாப்பிள்ளை கிடைத்துவிட்டானே என்கிற பொறாமை. மீனாவை விட சாவித்ரி என்ன விதத்தில் மேல் என்று அவள் நினைத்து நினைத்து புழுங்கிக் கொண்டிருந்தாள். தன் பெண் எழுதிய கடிதம் அவள் பொறாமை உள்ளத்தில் விசித்திரமான விளைவை உண்டாக்கியது. ஏன் இந்த சந்தேகம் உண்மையாய் இருக்கக்கூடாது என்றுதான் அவள் கூசாமல் நினைத்தாள். ராமுவுக்கே சந்தேகம் என்றால் இருக்கத்தான் இருக்கும் என்று நிச்சயித்தாள். தன்னிடம் சாவித்திரியை பற்றி விசாரிக்க வந்தவர்களிடமெல்லாம் என்னவோ ஏதோ யார் கண்டா என்கிற பாணியில் பேசினாள். வைக்கோல் போருக்கு வேண்டுவதெல்லாம் ஒரு பொறி நெருப்புதானே. நல்ல சொல் பரவுவது கஷ்டமாயிருக்கலாம், அபவாதத்திற்கு கேட்பானேன். விஷயத்தை குறிப்பாக கேள்விப்பட்ட அவர்கள் பந்துக்கள் தெரிந்தவர்கள் யாரும் தங்களுக்கு தோன்றினபடி பேசி அவரவர்கள் மனம் போல் ஜோடனை செய்து கொண்டார்கள்.
சாதாரண மனிதர்களுக்கும் கற்பனை உணர்ச்சி இல்லையா? கவிகளுக்கும் எழுத்தாளர்களுக்கும் தான் இது சொந்தமா என்ன? கடைசியாக ராமச்சந்திரன் ஊர் போன போது அம்மாவுக்கும் அண்ணாவுக்கும் பிறகு சாவித்திரிக்கும் கூட விஷயம் எட்டி மிகுந்த வருத்தத்தை கொடுத்திருந்தது. சாவித்திரி இருந்த பலகீன நிலைமையில் அவளால் அதை தாங்கவே முடியவில்லை. என்றைக்கும் அவளுக்கு அந்தரங்கமானவன் ராமச்சந்திரன். அவனை காணவும் அவள் தாங்காமல் கண்ணீர் விட்டு புலம்பிவிட்டாள். என் வாழ்வை கண்டு யாருக்கு பொறாமை தாங்கவில்லையோ தெரியவில்லை. இந்த மாதிரி அபாண்டமான பழியை கட்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் என்றாள். ஐயோ ராமோ, உங்க அத்திம்பேரை போல அன்புள்ள கணவர் உலகில் உண்டா? என் காலில் கல் உறுத்த சகிக்க மாட்டாரே. அவர் கொடுமை தாங்காமல் நான் பிராணனை விட பார்த்ததாக ஊரெல்லாம் சொல்லுகிறார்களாமே என்று அவள் சொல்லி அழுதபோது ராமச்சந்திரனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அம்மாதிரி நினைத்தவர்களில் தானும் ஒருவனாயிற்றே என்று நினைத்தபோது பிராணனையே விட்டுவிட வேண்டும் போல் இருந்தது. அவன் என்ன நினைத்திருந்தான்? இங்கே விஷயம் எப்படி இருக்கிறது? இங்கு இப்படி இருப்பதை அறிந்து அவன் அறியாமலேயே அவனுக்கு பெருமூச்சு மேலும் மேலும் எழுந்தது. தான் கொண்ட சந்தேகத்திற்கு சிறிதும் இடமில்லை என்பதை அறிந்தபோது அவனுக்கு பெரிய ஆறுதல் ஏற்பட்டது. உண்மை வேறாக இருக்கும் பொழுது ஊரார் எதை சொன்னால் நமக்கென்ன? சூரியனை பார்த்து நாய் குறைப்பது போன்றது அவர்கள் செய்கை என்று தேற்றினான். தன் சந்தேகம் தெளிந்ததில் உண்டான திருப்தியிலே அவன் பேசினான். அந்த பெண்மையுள்ளத்தில் அடா பழியினால் எழுந்த புயலை சிந்தித்து பார்க்க அவன் முன்வரவில்லை. நாளைக்கு உன் அத்திம்பேர் வருகிறாரே, அவர் காதில் இது விழுந்தால் அவர் எவ்வளவு வருந்துவார் என்று சொல்லி அவள் மறுபடியும் அழுதாள். அவருக்கு தெரியும்படி விடக்கூடாதே, நீ அவரிடம் சொல்லி வருந்தாதே என்று சாவித்திரிக்கு புத்திமதி சொன்னான். அவள் உடம்பு மெலிந்து பலகீனமாக இருப்பதை பார்த்தபோது அவனுக்கு சகிக்கவே இல்லை. உடம்பு ஏன் இப்படி போயிற்று என்று அங்கலாய்த்தான். உடம்புதானே இன்னும் தேரவில்லை, பலகீனம் ரொம்ப அதிகம். அதனால்தான் ஜலம் எடுக்க போனவளுக்கு மயக்கம் வந்து சமாளித்து கொள்ள தெரியாமல் கயிற்றை பிடிக்க போய் கிணற்றுக்குள்ளேயே சாய்ந்து விட்டேன் என்றாள். எங்காவது சமாளித்துக் கொள்வதற்காக தொங்கும் கயிறை பிடிப்பார்களா என்று ராமச்சந்திரன் கேட்டான். இல்லாவிட்டால் இவ்வளவு அபக்கியாதியை எப்படி சம்பாதித்துக் கொள்கிறது என்றால் சாவித்திரி அங்கலாய்ப்போடு. இந்த சிறிய சமாச்சாரம் தெரியாமல் தெரிந்து கொள்ளவும் முடியாமல் குருட்டு யோசனையில் அவன் என்ன பாடுபட்டு போனான்? சிவராமன் தான் இவ்வளவுக்கும் காரணம். மனஸ்தத்துவம் என்று சொல்வதெல்லாம் பிதற்றல். அவனிடத்தில் இப்பொழுது ராமச்சந்திரனுக்கு பொறுக்க முடியாத கோபம் வந்தது. மனஸ்தத்துவ ஆராய்ச்சியாவது மண்ணாங்கட்டியாவது என்று வைதான். பட்டணம் போய் முதலாவதாக அதை மறக்கும்படி அவனுக்கு சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் உனக்கும் எனக்கும் இனி முகாலோபனம் இல்லை என்று சொல்லிவிட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். சாவித்திரி வரையில் விஷயம் எட்டும்படியாக விட்டதற்கு அம்மாவை ராமச்சந்திரன் கோபித்து கொண்டான். நான் சொல்லாமல் தான் இருந்தேன். உங்க அம்மாமி இருக்காளே, அவதான் சாவித்திரியிடம் நேரில் அங்கலாய்க்க ஆரம்பித்து விட்டாள். ஊரார் சொல்லிக்கொள்வதையெல்லாம் முடிந்து கொண்டு வந்து சொன்னாள். என்ன பண்ணுகிறது என்று அவன் தாய் சொன்னதை அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. அம்மாமி அப்படி பேசுவாள் என்று தெரிந்தால் அவளை சாவித்திரியிடம் அணுகவே விட்டிருக்கக்கூடாது. போடா, நீ என்னமோ சொல்லுகிறாய். ஊர் அபவாதத்துக்கே அம்மாமிதான் காரணம் என்று எனக்கு சந்தேகம். அதற்கு என்ன பண்ணுகிறது? அதையெல்லாம் நம்மால் தடுக்க முடியாது. காதில் போட்டுக்கொள்ளாமல் இருந்தால் எல்லாம் தானே ஓய்ந்துவிடும் என்று அவன் அண்ணா மத்தியஸ்துக்கு வந்தான். ஊர் அபவாதத்திற்கே அம்மாமிதான் காரணம் என்பதை கேட்கவுமே ராமச்சந்திரனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அம்மாமிதான் காரணமானால் பேசாமலா இருக்கிறது? அவளை சண்டை பிடித்து தீர்க்க வேண்டாமா? எதையுமா பொறுத்து போவது?
எதற்கும் ஒரு அளவு இல்லையா? அவனுக்கு கோபம் தாங்காமல் வந்தது. நீ வேதாந்தி, தர்மபுத்திரர் அவதாரம், பொறுத்து கொண்டு சும்மா இருப்பாய். என்னால் முடியாது. நான் போய் கேட்டுவிட்டு வருகிறேன் பார் என்று ஆத்திரத்துடன் கூறி கிளம்பினான். இந்தா, அவசரப்படாதே என்று அவன் தமையன் அவனை அமர்த்தினான். இவைகளையெல்லாம் கேட்கப் போனால் விபரீதத்தில் முடியும். நமக்கு உண்மை தெரியாது. ஏதோ ஊகந்தான். சாவித்திரிக்கு கல்யாணமானதிலிருந்து அவர்களுக்கு பொறாமை. அவ்வப்பொழுது ஏதேதோ சொல்லுகிறார்கள். எத்தனை நாளைக்கு இதெல்லாம்? தானே ஓய வேண்டியதுதான். பந்துக்களுக்குள் கண்டபடி பேச்சுக்கு இடம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கண்டிப்பாக கூறினான். ஆனால் ராமச்சந்திரனால் சும்மா இருக்க முடியவில்லை. சாப்பாடான பிறகு சகஜமாக போகிறது போல மாமா வீட்டிற்கு போனான். அம்மாமியோடு பேசினான். பேச்சுக்கு நடுவில் சாதாரணமாக கேட்பது போல, மாமி, நீங்க சாவித்திரியை பற்றி நினைத்து கொண்டதே தப்பு. அதற்கு மேல் அதை ஊர் அறியும்படி விடலாமா என்று அங்கலாய்த்த வண்ணம் கேட்டான். அம்மாமி லேசுப்பட்டவளா? சும்மா இருந்து விடுவாளா? விளையாட்டு போல் என்னவோ என் மேல் பழி போடுகிறாயே. ஐயோ அப்பா, நான் என்னத்தை கண்டேன்? தேமேன்னு இருக்கேன். என்ன சந்தியில இழுக்காதே. நீதான் என்னமோ சந்தேகப்படுகிறா போல இருக்குன்னு மீனா எழுதினாள். அதை கூட அசட்டு பிள்ளை என்று நான் காதில் போட்டுக்கொள்ளவில்லை என்று ஒரு போடு போட்டாள். ராமச்சந்திரனுக்கு இடி இடித்து காலடியில் விழுந்த அதிர்ச்சி ஏற்பட்டது. சேற்றில் கல்லை எறிந்து சேறு முழுவதும் தன் பேரிலேயே தெரித்திருப்பதை கண்டான். அந்த நிமிஷத்தில் அவனுக்கு யாரை கோபிப்பது என்றே தெரியவில்லை. என்ன அபவாதம்! அவன் ஆத்திரம் இருந்த இடம் தெரியாமல் மங்கியது. பேசாமல் வீடு வந்தான். தன்னைத்தானே அவன் வெறுத்தான். இவ்வளவு வீண் பழிக்கும் தானே வித்து என்பதை எண்ணிய போது அவன் உடல் நடுங்கிற்று. முதலாக தமையனிடத்தில் அவனுக்கு மதிப்பு ஏற்பட்டது. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதற்கேற்ப அவன் நடந்து கொண்டிருக்கிறான். அவன் அன்புள்ள சாவித்திரியின் வருத்தம் முழுவதற்கும் அவனே காரணமாயிருக்கிறான். அவனை விட குற்றவாளி உலகில் வேறு யார்? இந்த சிந்தனையில் முழுகியிருந்த அவன் மனம் புண்பட்டு வருந்திற்று. சாவித்திரியின் குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டுவதில்தான் அவனுக்கு சிறிது ஆறுதல் ஏற்பட்டது. மறுநாள் அவனுடைய அத்திம்பேர் வந்தார். அவரை காணவுமே சாவித்திரி கொஞ்சம் உற்சாகம் கொண்டாள். அவர் இருந்த 10 நாட்களும் சந்தோஷமாகவே கழிந்தன. ராமச்சந்திரனால் கூட வருந்தி கொண்டிருக்க முடியவில்லை. சாவித்திரியின் சந்தோஷம் அவனையும் தன்னை மறந்து சிறிது சந்தோஷமாயிருக்க செய்தது. அவன் அத்திம்பேர் ஊருக்கு புறப்படும் பொழுது சாவித்திரியும் அவரோடு போவேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். அவள் கணவன் சொல்லி பார்த்தான். மற்றவர்களும் சொன்னார்கள். யார் சொல்லியும் அவள் கேட்கவில்லை. இங்கிருந்தாலே என் உடம்பு தேராது என்று சாதித்து விட்டாள். ராமச்சந்திரன் ஏதேதோ நடத்தப்போவதாக வந்தவன் அவரவர்கள் மனம் போல நடந்து கொள்ளட்டும் என்று பேசாமல் இருந்துவிட்டான். இது விஷயத்தில் அண்ணாவை பின்பற்ற சந்தேகமற நிச்சயித்து விட்டான். சாவித்திரியோடு அவன் தாயும் போவதென்று ஏற்பாடாயிற்று. சாவித்திரியின் பயணத்தை நிறுத்திவிட எண்ணி வந்த அவன் அம்மாவுக்கும் சேர்த்து மூட்டை கட்டினான். எல்லோரும் ஒன்றாக பட்டணம் வந்து பிறகு சாவித்திரி, அவள் கணவன், அம்மா மூவரும் சிம்லா சென்றார்கள். ஒரு நாள் அவர்களை ஒருங்கே பார்த்த சிவராமன், உன் அத்திம்பேரு உன் தமக்க இடத்தில் உயிராய் இருப்பார் போல் இருக்கிறதடா என்றான். உன் மனஸ்தத்துவ சாஸ்திர ஆராய்ச்சியால் கண்டுபிடித்தாயோ? இதை பார், அதை பற்றி பேசுவதாய் இருந்தால் உனக்கும் எனக்கும் சிநேகம் நின்று போனதென்று தெரிந்து கொள். அதனால் எனக்கு ஏற்பட்ட கஷ்டமும் அவமானமும் ஜன்ம ஜன்மத்துக்கும் போதும் என்றான் ராமச்சந்திரன் ஆத்திரத்துடன். நீயாக கற்பித்து கொண்டு கஷ்டப்பட்டதற்கு யார் என்ன செய்கிறது? நான் மட்டும் உன் அத்திம்பேரையோ அக்காவையோ முன்பே பார்த்திருந்தேனானால் உன் சந்தேகத்தை
அடியோடு தொலைத்திருக்க மாட்டேனா என்று ஒரே அடியாக அடித்தான் சிவராமன். மன இயல்பை பற்றி படித்தவனோ இல்லையோ, உலக இயல்பை அவன் தெரிந்து கொள்ளவில்லையே. கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.